சார், இன்றைய உச்சநீதிமன்றத்தினுடைய வாத பிரதிவாதங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேகா சில விமர்சனங்களை முன்வைக்கிறது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் விபத்து அப்படின்னு சொல்லப்பட்டதில்லை, இன்றைக்கு அங்கே சதிச்செயல் அப்படின்னு சில வாதங்களும் முன்வைக்கப்பட்டன. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கூர்மையடைகிறது விசாரணை, அது சரியான விஷயந்தான். பொதுவாக இதில் வந்து ஒரு 3 ஜுடிஷியல் பிரின்சிபிள்ஸுங்க, அதாவது நீதி பரிபாலன கோட்பாடுகள். ஒன்று வந்து ஆடி அல்ட்ரம் பார்ட்டம்பாங்க, அதாவது இன்னொரு சைடை கேட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து ஆன்டியாக டிசைட் பண்ண முடியும். அதர் சைடை கேட்காம ஒரு உத்தரவு போடுறதுல அது ஜுடிஷியலாக சரியாக வராது. நேச்சுரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு அகெயின்ஸ்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்குது, நிர்வாக நீதி, இயற்கை நீதி. நிர்வாக நீதியில் உதாரணமாக இப்போ எஸ்ஐடி போட்டதை ஒரு நிர்வாக நீதியாக நீங்கள் எடுத்துக்கிடலாம், அல்லது வந்து ஒரு நபர் விசாரணை கமிஷன் நிர்வாக ரீதியாக எடுத்துக்கிடலாம். ஆனால் நிர்வாக நீதியோட உயர்ந்தது வந்து இயற்கை நீதி. இயற்கை நீதி அடிப்படையில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிப்பதாக இருந்தால் எஸ்ஐடி கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். அதே நேரத்தில் இன்னும் 2-3 பிரின்சிபிள்ஸை இதில் பார்க்கணும். மேட் ஹார்ஸ் ரன்னிங்பாங்க, அதாவது ஒரு குதிரை வந்து ஓடுற மாதிரி நீதிமன்றம் இப்படி தான் போகும் அப்படின்லாம் நம்ம வந்து கணிக்கவே முடியாதுங்க. ஜட்ஜு பெர்செப்ஷனே மாறிடும். இதெல்லாம் போக ஒரு ஆபச்சூர் டிக்டம் இருக்கு, அதாவது நீதிபதி ஓப்பன் கோர்ட்டில் சொல்றது என்பது அது அப்படியே வந்து ஆர்டர்ல வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளே நிறைய பல ஆண்டுகளா நம்ம பல வழக்குகளை பார்த்துருக்கிறோம். அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப கடுமையா இருக்கிற நேரங்களில் முடிவுகள் தீர்ப்புகள் வேறு விதமா இருக்கவும் இருந்திருக்குது. ஆமாம், ஆபச்சூர் டிக்டம், அதுக்கு பேர் ஆபச்சூர் டிக்டம். அது வந்து நீதிபதிக்கான உரிமைன்னு நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ இது எதை நோக்கி போகிறதுன்னா, இயற்கை நீதிங்கிற அடிப்படையில் ஒருவருக்கு எதிராக வந்து ஒருதலை பட்சமாக அடிக்க முடியாதுங்க, அது இம்பாசிபிள். அது அவருக்கு பாதகமாக முடியும்னு அவர் சொல்றாரு இல்லையா, அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும். இப்போ வைத்திருக்கிற வாதம் படி ஏற்கனவே லோயர் கோர்ட்டில் அவங்க வந்து ஆக்சிடென்ட் தான் சொன்னாங்க, உச்சநீதிமன்றத்தில் வந்து இல்லை சதின்றாங்க. ஆனால் பாயிண்ட் ஆஃப் ஃபேக்ட் வந்து எப்போதும் ஒன்று தாங்க, அதாவது உண்மைங்கிறது ஒன்று தான். பாயிண்ட் ஆஃப் ஃபேக்ட்டுக்கான பாயிண்ட் ஆஃப் லா தான் டிஃபர் ஆகும். அதாவது நீதிங்கிறது டிஃபர் ஆகலாம், சட்டங்கிறது டிஃபர் ஆகலாம். ராமசாமிக்கு வந்து இது மிக நன்றாகவே தெரியும். பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டை மாற்றி பேச முடியாது. அப்போ கீழமை நீதிமன்றத்தில் இதெல்லாம் நீங்கள் ஏன் வைக்கலைங்கிற ஒரு கேள்வி, அதாவது சதிதா அப்படின்னு ஏன் வந்து நீங்கள் மெட்ராஸ் பெஞ்சிலையோ அல்லது மெட்ராஸ் பெஞ்சு கூட இல்லைங்க, ஏபி போட்ட இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் ப்ராக்டிகலி வந்து ஏபியோட அப்பீல் வந்து இன்னும் வரவே இல்லை. ஓகே, 2 ஏபி இதில் நிலுவை இன்னும் வரவே இல்லை. எப்போ நம்பராகி எப்போ வருது நமக்கு தெரியாது. அப்போ அது வரும்போது ஒருவேளை இதை வந்து அவர்கள் வேற மாதிரியாக கொண்டு போகலாம். ஓகே.